ஹாய் கைஸ், நான் வேலு. இது நம்மளோட லாஸ்ட் மினிட் டிப்ஸ் ஃபார் எஸ்பிஐ கிளர்க் மெயின்ஸ். என்னடா லாஸ்ட் மினிட் டிப்ஸ், நாளைக்கு எக்ஸாமான்னு பயந்துடாதீங்க. வழக்கமா லாஸ்ட் மினிட் டிப்ஸ் எல்லா சேனல்லையும் கடைசி நாள் தான் போடுவாங்க, எக்ஸாமுக்கு முத நாள். ஆனா நம்ம என்ன பண்ண போறோம்னா ஒரு மாசம் முன்னாடியே கொண்டு வர போறோம். ஏன் இதுனா, நான் ஃபீல் பண்ணியிருக்கேன் லாஸ்ட் மினிட் டிப்ஸை ஏன்டா லாஸ்ட் நாள் கொடுக்குறீங்கன்னு. ஏன்னா கடைசி எக்ஸாமுக்கு முத நாள் ஐடியாவை பூரா தெளிச்சு விடுவாங்க. இப்படி பண்ணா உங்களுக்கு மார்க் நல்லா வந்துடும், இந்த அப்ரோச்ல போடுங்கன்னு. இது ஒரு மாசம் முன்னாடி சொல்லியிருந்தா நான் மார்க் டெஸ்ட்ல அதே மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிருப்பேனேதான் தோணும். ஓகேவா? சோ அதனாலதான் நம்ம என்ன பண்ண போறோம்னா ஒரு மாசம் முன்னாடியே உங்களுக்கு அப்ரோச் எப்படி பண்ணும் எக்ஸாம்ல, இந்த 30 நாள் என்ன பண்ணணும் அந்த ஐடியாஸை கொடுக்கறதுக்காக தான் இந்த வீடியோஸ். ஓகேவா? கிளியரா? கிளியரா? சரி, உங்களுக்கு உள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன மோட்டிவேஷன் கொடுக்கவா? ரொம்பலாம் இல்ல, ஒண்ணுமே பேச போறதில்ல. இந்த எக்ஸாம் பாஸ் பண்ணா உங்க கையில என்ன வரும்னு தெரியுமா? இது வந்துடும். திஸ் இஸ் நத்திங், எஸ்பிஐ ஐடி கார்டு. ஓகேவா? லாஸ்ட் இயர் நான் இதே மாதிரி எக்ஸாம் எழுத போனேன். இந்த வருஷம் என் கையில ஐடி கார்டு இருக்கு. உங்களுக்கும் இது கிடைக்கும் நம்பலாம். ஓகேவா? ஓகேவா? சரி, போறதுக்கு முன்னாடி ஐயோ ஒரு செகண்ட் கைஸ், மினிமைஸ் பண்ணிக்கிறேன். அப்பதான் நான் ஒயிட் போர்டில் எழுதுறது உங்களுக்கு தெரியும். சரி, என்ன பண்ணணும் லாஸ்ட் மினிட் டிப்ஸ்ல என்ன பண்ண போறோன்றதுக்கு ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஆப்டிடியூடுக்கு அப்ரோச் சொல்லிடுறேன். அப்ரோச், எக்ஸாம் அப்ரோச். நீங்க இதை என்ன பண்ணலாம்னா மார்க் டெஸ்ட்ல யூஸ் பண்ணி பழகலாம். மார்க் டெஸ்ட்ல யூஸ் பண்ணி பழகினா என்ன ஆகும்? எக்ஸாம்ல அதே ஃப்ளோல அடிச்சுட்டு போயிடலாம். ஓகேவா? நான் ப்ராக்டிஸ் பண்ணது இதுதான் மக்களே. மார்க் டெஸ்ட் எப்படி அப்ரோச் பண்ணணும் அதே மாதிரி தான் எக்ஸாம்ல அப்ரோச் பண்ணுவேன். மார்க் டெஸ்ட் எல்லா மார்க் டெஸ்ட்டும் ஒரே மாதிரி இருக்காது. ஒன்னு கஷ்டமா இருக்கும், ஒன்னு ஈஸியா இருக்கும். அப்ப நம்மளுக்கே தெரிஞ்சிடும் ஈஸியான மார்க் டெஸ்ட் எப்படி அப்ரோச் பண்ணணும், கஷ்டமான மார்க் டெஸ்ட் எப்படி அப்ரோச் பண்ணணும். அதே மாதிரிதான் எக்ஸாம்லயும் ஒரு எக்ஸாம் கஷ்டமா இருக்கும், ஒரு எக்ஸாம் ஈஸியா இருக்கும். உண்மையா சொல்றேன் மக்களே, கிளர்க் மெயின்ஸும் பிஓ ப்ரிலிம்ஸும் ஈக்குவல் மக்களே. நீங்க பிஓ ப்ரிலிம்ஸ்ல எந்த அளவுக்கு நல்லா பண்ண முடியுதோ அந்த அளவுக்கு கிளர்க் மெயின்ஸ்ல நல்லா பண்ணலாம். பிஓ மெயின்ஸ் தான் வச்சு செய்வான், அது வேற கேட்டகிரி. ஆனா கிளர்க் மெயின்ஸ் ரொம்ப 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 ஈஸி மக்களே. பிஓ ப்ரிலிம்ஸ் மாதிரிதான் இருக்கும். ஸோ அதை கரெக்டா எடுத்து பண்ணோம்னா நம்மளுக்கு ஈஸியா இருக்கும். நம்ம அந்த பயத்திலேயே பண்ணாம விட்டுருவோம் மெயின்ஸ்ன்னு. சப்பையா இருக்கும் மக்களே. பிஓ ப்ரிலிம்ஸ்க்கு யோசிக்கிறத விட எக்ஸ்ட்ராவா ஒரு 2 பாயிண்ட் யோசிச்சீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆப்டிடியூடுக்கு அப்ரோச் சொல்லிடுறேன். ஆப்டிக்கு என்ன பண்ணுன்னா வழக்கம் போலதான் நான் ப்ரிலிம்ஸ்ல என்ன பண்ணுவேனோ அதே தான் மெயின்ஸ்லயும் பண்ணுவேன். ஆனா கொஞ்சம் டிஃப்ரெண்டா பண்ணுவேன். ஃபர்ஸ்ட் 555 என்னெல்லாம் இருக்கோ அதை தேடி அடிச்சு விட்டுருவேன். 555 என்ன இருக்கோ அதை எல்லாத்தையும் தேடி அடிச்சிருவேன். அடுத்து டிஐ பார்ப்பேன், என்னென்ன டிஐ இருக்கு, எது நம்மளுக்கு எசவா இருக்கும். கடைசியா மிச்சம் இருக்க டைம்ல நமக்கு பிடிச்ச அப்ளிகேஷனா எடுத்து போட்டு போயிட்டே இருக்கணும். பிடிச்ச அப்ளிகேஷனா உங்களுக்கு எது வரும்ன்றது கிடையாது, எந்த கொஸ்டின் சால்வபிளா இருக்குன்னு பார்த்தா உங்களுக்கே தெரியும். அந்த 2 லைனை பாக்குறப்பே தெரியும் இந்த அப்ளிகேஷன் போட முடியும், இந்த அப்ளிகேஷன் போட முடியாதுன்னு. ஒரு உதாரணத்துக்கு சொல்றேனே, ஒரு எக்ஸாம்ல டைம் அண்ட் ஒர்க் அப்ளிகேஷனும் இருக்கும், பார்ட்னர்ஷிப் அப்ளிகேஷனும் இருக்கும். கான்செப்ட் வைஸ் பார்ட்னர்ஷிப் ஈஸி. ஆனா கான்செப்ட் வைஸ் டைம் அண்ட் ஒர்க் கொஞ்சம் கஷ்டம்னாலும் சம்மு செய்யறப்ப எடுத்துக்கிற டைம் இருக்கு பாத்தீங்களா. சீரியஸா சொல்றேன், எந்த டைம் அண்ட் ஒர்க் சம்ம கொடுத்தாலும் பார்ட்னர்ஷிப்ல இருக்கிற ஹையஸ்ட் லெவலான சம்ம நம்மளால அந்த டயத்துல போட முடியாது. ஏன்னா பார்ட்னர்ஷிப் கான்செப்ட் ஈஸி, ஆனா சால்விங் மெத்தட் ரொம்ப கஷ்டம். ரொம்ப கஷ்டம் மீன்ஸ் டைம் கன்சியூமிங்கா இருக்கும். ஸோ நீங்க சூஸ் பண்றது எப்படி சூஸ் பண்ணணும்னா, எனக்கு இந்த கான்செப்ட் தெரியும் அதனால எடுக்கிறேன்னு சூஸ் பண்ணவே கூடாது. எதை ஃபாஸ்டா போட முடியும்னு பார்த்து தான் சூஸ் பண்ணணும். ஓகே, இதெல்லாம் அப்ரோச் பண்றதுக்கு முன்னாடி எக்ஸாம்ல என்ன இருக்கும்னா 50 கொஸ்டின் சைட்ல இருக்குமா, 50 கொஸ்டின் சைட்ல இருக்குமா. நல்லா மார்க் ஃபார் ரிவ்யூ யூஸ் பண்ணதே கிடையாது. நீங்க வேணா யூஸ் பண்ணிக்கோங்க, வரிசையா பார்த்துட்டே போகணும். 1 டிஐ இருக்கா, அப்படியே 5th கொஸ்டினுக்கு தவிரணும் அதே டிஐ இருக்கான்னு. இருந்துச்சுன்னா அதை அப்படியே ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா? இதுக்கு போய் மார்க் ஃபார் ரிவ்யூ போடுறீங்கன்னா போட்டுக்கலாம், உங்க தப்பு இல்ல, போட்டுக்கலாம். ஓகே, ஒருவேளை இங்க 5th கொஸ்டின்ல டிஐ இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே பேக் வரணும். 4th கொஸ்டின் இது டிஐ இருக்கான்னு நோட் பண்ணிக்கணும். இல்லையா 3rd கொஸ்டின் இது டிஐ இருக்கா, இதை ஞாபகம் வச்சுட்டு 4th 5th அப்ளிகேஷன் இருக்குன்னா உங்களுக்கே தோணிடும் 1 2 3 டிஐ இருந்துச்சு,
இல்லைன்னா நீங்க பேப்பர்ல ஒரு கார்னர்ல எழுதிக்கோங்க 1 2 3 கேஸ்லெட் இருக்கு இந்த மாதிரி போட்டுக்கணும். ஓகே, அடுத்து இப்படியே ஒன்னா வரீங்க. இந்த அப்ளிகேஷன் இருக்குன்னா ஒரு 2 விட்டு 7th கொஸ்டின் பார்ப்பீங்க. இதுவும் அப்ளிகேஷனா? சரி, எல்லாம் அப்ளிகேஷன் தான். 9th பார்ப்பீங்க, அப்ளிகேஷன். 11th பாக்குறீங்க, ஒரு டிஏ இருக்கு. அப்ப 10th அந்த டிஏ இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். ஓகேவா? ஏன்னா டிஏ எங்க ஸ்டார்ட் ஆகுது எங்க எண்ட் ஆகுதுன்றது நம்மளுக்கு கண்டிப்பா தேவை. 10th அந்த டிஏ இருந்துச்சுன்னா 14 பார்க்கணும். 5வது கொஸ்டின் 14ல அந்த டிஏ இருக்கா? அப்ப 10 to 14 பை சார்ட் இப்படி எழுதிக்கோங்க. ஓகேவா? இதுல நம்ம எழுதாதது அப்ளிகேஷனா மட்டும்தான் இருக்கும். டிஏயும் 555 என்ன பண்ணணும்னா, நான் ஃபர்ஸ்ட் பண்ணணும்னு அப்படியே போற ஃப்ளோலயே இங்க இப்ப வந்து 14க்கு அடுத்து 15ல 555ல ஒரு சிம்பிளிபிகேஷன் இருக்கும். மெயின்ஸ் லெவல் சிம்பிளிபிகேஷனா போட்டுருங்க. எதுக்கு அதை யோசிச்சு வச்சு மார்க் பண்ணிட்டு போகணும்? நம்ம 555 தான் நல்லா பார்த்திருப்போம். ஓகேவா? எக்ஸாமுக்கு முன்னாடி 555 நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருப்போம். சோ என்ன பண்ணணும்னா அந்த ஃப்ளோல போட்டுட்டு போயிடணும். சரியா? இப்ப நீங்க ஒரு 555 எடுக்கிறீங்க, ஒரு சிம்பிளிபிகேஷன் எடுக்கிறீங்க. எடுத்ததும் 1 மினிட் போடுறீங்க. சிம்பிளிபிகேஷனுக்கு ஆன்சர் வரலைன்னா சரி வேணாம். சில சிம்பிளிபிகேஷன் பார்த்தாலே தெரியும், கொதறி விட்டுரும் நம்மளன்னு. அதை மார்க் ஃபார் ரிவ்யூ போட்டு வச்சுட்டு போயிருக்கேன். அதை கடைசியா போட்டுக்கலாம். மத்தபடி சிம்பிளிபிகேஷன் போடுற மாதிரி இருக்குன்னு தெரிஞ்சா யோசிக்காம ஒரு அரை நிமிஷம் இல்ல 45 செகண்ட்றாங்க மெயின்ஸ் லெவல் சிம்பிளிபிகேஷன்லாம். அதுக்குள்ள போட்டு கிளம்பிடணும். ஓகேவா? கொதறி விடுது, நடுவுல கஷ்டமா இருக்குன்னா ஸ்கிப் பண்ணிருங்க. ஸ்கிப் பண்ணிட்டு மார்க் ஃபார் ரிவ்யூ போட்டு கடைசி பண்ணிக்கலான்ட்டு போயிடணும். இப்ப அப்படியே 17 வரைங்க ராங் நம்பர் சீரிஸ் ஸ்டார்ட் ஆகுது. 20 வரைக்கும் இருக்குன்னு வச்சுக்கோ. ஒரு 3 4 என்ன பண்ணுனா இதை இங்க எழுதி வச்சுக்கணும். 17 to 20 ராங் நம்பர் சீரிஸ். ராங் நம்பரை எடுத்ததும் போடக்கூடாது, அது வெக்ஸ் ஆக்கி விட்டுரும். சரியா? அது வெக்ஸ் ஆக்கி விட்டுரும். அடுத்து போவீங்க 23ல ஒரு குவாட்ராட்டிக் இருக்குன்னு குவாட்ராட்டிக்கா அப்படியே ஃப்ளோவோட செஞ்சுட்டு போயிடணும். குவாட்ராட்டிக் சிம்பிளிபிகேஷன் அப்ராக்சிமேஷன்லாம் மார்க் பண்ணி வச்சுட்டு கடைசி பண்ற வேலை வைக்காதீங்க. ஃபர்ஸ்ட் அதை தான் பண்ணும். உங்களுக்கு இன்னொரு டிப்ஸ் சொல்றேன். நிறைய பேத்துக்கு நான் கேள்விப்பட்ட வரைக்கும் கடைசி 3 கொஸ்டின்ல தான் 555 வச்சிருப்பான். கடைசி 5 கொஸ்டின்ல 3 கொஸ்டின்ல. சோ நான் வருஷம் எஸ்பிஐ கிளர்க்கு மெயின்ஸ் எழுதுறப்ப என்ன தப்பு பண்ணிட்டேன்னா, வரிசையா போட்டு போவோம் 35 வரைக்கும் போட்டேன். டைம் முடிஞ்சு பார்த்தா கடைசி 5 கொஸ்டின் ஏ ஸ்லாட்ல எனக்கு வந்த மாதிரியே எழுதினவங்களுக்கு கேட்டேன். 5 சிம்பிளிபிகேஷன் இருந்துச்சுடான்றாங்க, 5 3 இருந்துச்சுன்றாங்க. நான் ஒண்ணு கூட பார்க்கல, ஏதான் யோசிச்சா கடைசி அந்த 3ல தான் இருந்திருக்கும். ஓகேவா? சரி, அதை விடுங்க. நம்ம இது ஒரு டிப்பு மாதிரி. லாஸ்ட்ல எப்பவுமே சிம்பிளிபிகேஷன் இருக்க சான்சஸ் இருக்கு மெயின்ஸ்ல. சோ லாஸ்ட் 3 கொஸ்டினை பார்க்காம நீங்க உட்காந்துடாதீங்க. சரி, இதெல்லாம் பார்த்து முடிச்சிடுறீங்க. 555 போட்டு முடிச்சிடுறீங்க. ராங் நம்பர் சீரீஸை தவிர மிஸ்ஸிங் நம்பர் சீரீஸ் வந்தா போட்டுறணும் ஃப்ளோவோட. ராங் நம்பர் மட்டும் இருந்தா கொஞ்சம் சுத்த விடும், அதை வெயிட் பண்ணி வைக்கணும். ஓகேவா? 555ல சிம்பிளிபிகேஷன் அப்ராக்சிமேஷன் இருந்தா போட்டுறணும். ஓகேவா? மிஸ்ஸிங் நம்பரை போட்டுறணும், குவாட்ராட்டிக்கா போட்டுறணும். ராங் நம்பரை மட்டும் பெண்டிங்ல வச்சுக்கணும். ஓகேவா? இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா டிஐக்குள்ள போகணும். நான் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல சொன்ன ஞாபகம் இருக்கா? எல்லா மெயின்ஸ் எக்ஸாம்லயும் கண்டிப்பா 4 டிஏ இருக்கும். அது போக மேபி சில மெயின்ஸ்ல கேஸ்லெட் இருக்கலாம். இப்ப நம்மளுக்கு எஸ்பி கிளர்க்லாம் 50 கொஸ்டின்றப்ப நிறைய கொஸ்டின் இருக்கு. ஸோ கேஸ்லெட்டும் வச்சு 4 டிஏயும் வைக்கலாம். 4 டிஏல ஒரு டிஏ எல்லாரும் போட முடியும். எவ்ரி ஒன் கேன் சால்வ். ஓகேவா? இந்த டிஏ எதுன்னு கரெக்டா எடுத்து இந்த ஃபர்ஸ்ட் டிஏ வந்து 6 நிமிஷத்துக்குள்ள போடுற மாதிரி இருக்கும். 6 மினிட்ஸ்ல டிஐ சால்வ் பண்ணி ஆன்சர் போடுற மாதிரி இருக்கும் கிளர்க்கு மெயின்ஸ்ல. சோ இந்த டிஐயை நீங்க போடணும். அடுத்து ஒரு டிஏ யாராலையும் போட முடியாதுன்ற அளவுக்கு கஷ்டமா இருக்கும். அதாவது இந்த டிஏ எடுத்தீங்கன்னா உங்களுக்கு 12 நிமிஷம் போகுன்ற மாதிரி இருக்கும். என்னால இந்த 12 நிமிஷம் போய் எனக்கு 5 மார்க் வந்தா ஓகேனா பண்ணலாம். இது டிபெண்ட்ஸ் அப்பான் த எக்ஸாம் தாங்க. இந்த அப்ளிகேஷன்ஸ்லாம் கஷ்டமா இருக்குன்னு நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா இந்த 12 நிமிஷம் ஒர்த்துன்னு போட்டுருவேன் நான்லாம். சம்டைம்ஸ் சில எக்ஸாம்ல எனக்கு தோணும், இதை போடாம நான் அப்ளிகேஷன் போட்டேன்னா மார்க் ஏத்திரலாங்க. டிபெண்ட்ஸ் அப்பான் த எக்ஸாம். இந்த இசிடிஐ எல்லாரும் போட்டுருவாங்க. அதை டைம் கன்சியூம் பண்ணாம 6 நிமிஷத்துல பண்ணணும். இந்த ஹார்ட் டிஐ நிறைய பேர் போட மாட்டாங்க. நம்மளால 12 மினிட்ஸ்ல போட முடியும், டிஃபரன்ஸ் காட்ட முடியும்னா போடலாம். மிச்சம் 2 டிஏ இருக்கு பாத்தீங்களா? ஆக்சுவலா ஒரு மெயின்ஸ் டிஏனா 8 to 9 மினிட்ஸ் தான் ஒர்த்தான டைம். இந்த 8 to 9 நிமிஷத்துல கரெக்டா சால்வ் பண்ணோம்னா போட்டுடலாம். இந்த 2 டிஐய போட்டு பழகணும். இந்த 2 டிஐக்கு தான் நம்ம டெய்லி 4 டிஐ பிராக்டிஸ் பண்றது. இந்த 2 டிஐ எக்ஸாம் அன்னைக்கு ஒரு நாள் போட போற 2 டிஐக்காக நம்ம 2000 டிஐ பிராக்டிஸ் பண்ணுவோம் வருஷம் ஃபுல்லா. ஓகேவா? சோ இந்த 2 டிஏ எப்படியாச்சும் போட பார்க்கணும். இதுதான் டிஃபரன்ஸ் காட்டும். இந்த 10 மார்க் டிஃபரன்ஸ் தான் உங்களை ஆப்டிடியூட்ல எங்கேயோ கொண்டு போகும். இந்த 10 மார்க் நீங்க 8 to 9 நிமிஷம் போடுறதுல அவன் என்ன பண்ணிருப்பானா,
4 அப்ளிகேஷன் போட்டிருப்பான், 4 மார்க். ஸோ டிஃபரன்ஸ் எங்க இருக்கு? 6 மார்க் டிஃபரன்ஸ் காமிச்சிருவீங்க இந்த டயத்துல நீங்க. புரியுதா? புரியுதா? சரி, இதை முடிச்சிடுறோம். அடுத்து அப்படியே அப்ளிகேஷனுக்குள்ள வருவோம். அடுத்து டைரக்டா அப்ளிகேஷனுக்குள்ள போகக்கூடாது. ஒன்னு மார்க் பண்ணி வச்சோம். என்னது? ராங் நம்பர் சீரீஸ். ராங் நம்பர் சீரீஸ். ஓகே, இது ஒரு 6 நிமிஷம், இது ஒரு 17 நிமிஷம். 6 + 17 23 நிமிஷம் முடிஞ்சா. ஐ திங்க் 45 மினிட்ஸ் எக்ஸாம்னு நினைக்கிறேன். மறந்துடுச்சுருங்க, போன பிப்ரவரி 25 எழுதுனது எக்ஸாம். 45 மினிட்ஸ் எக்ஸாம்ல ஆப்டிடியூட் செக்ஷன் நினைக்கிறேன். 23 நிமிஷத்துல நீங்க என்ன பண்ணிடுறீங்க? 15 மார்க் எடுத்துடுறீங்க. ஓகே, மிச்சம் 22ல ஃபர்ஸ்ட் ஒரு 3 நிமிஷம் என்ன பண்ணிருப்போம்னா எல்லா கொஸ்டினும் சர்ச் பண்றதுக்கான டைமும், ஒரு 3 சிம்பிளிபிகேஷன் வந்திருந்தா 3 நிமிஷம் அதுக்கு போயிருக்குமா. ஸோ மிச்சம் உங்க கையில இப்ப 16 நிமிஷம் தான் இருக்கு. 16 நிமிஷம்ன்றது பெரிய டைம். ஓகேவா? மெயின்ஸ்ல 16 நிமிஷம் மிச்சம் இருக்குன்றது பெரிய விஷயம். ஓகேவா? ஸோ இந்த 16 நிமிஷத்துல என்ன பண்ணலாம்னு தோன்றப்ப அப்ளிகேஷனா ராங் நம்பர்ன்றப்ப ஃபர்ஸ்ட் ராங் நம்பர் போயிருங்க. ராங் நம்பர் எப்படி பண்ணணும்னா அந்த ப்ரிலிம்ஸ்ல போடுற மாதிரி தான். ஆன்சர் வந்தா போடணும், இல்ல ஐடியாவே வரல இதை பத்தி அப்படின்னா ஸ்கிப்பு. யோசிக்கவே கூடாது. ராங் நம்பர் பாக்குறீங்க, ஒரு 4 கொஸ்டின் இருக்குன்னு வச்சுக்குவோம். 4 கொஸ்டின் இருக்குன்னு வச்சுக்குவோம். முதல் இதை 30 செகண்ட் யோசிக்கணும். இதுக்கான ஐடியா வருது அப்படின்னா இதை பண்ணலாம். வரலைன்னா விட்டுறணும். இதை 30 செகண்ட் யோசிக்கணும், ஐடியா வரலையா விட்டுறணும். இப்ப நம்மளுக்கு இங்க 1 நிமிஷம் போயிடும், மிச்சம் 15 நிமிஷம் தான் இருக்கும். இதுக்கு ஐடியா வருதுன்னா 1 நிமிஷத்துக்குள்ள பண்ணிடுவோம். 1 நிமிஷத்துக்குள்ள மெயின்ஸ் லெவல் ராங் நம்பர் பண்ணலாம். ஓகேவா? 1 நிமிஷத்துக்குள்ள பண்ணிடுவோம். மறுபடியும் இதை பண்றோம், ஐடியா வரலைன்னா ஸ்கிப் பண்றோம். ஸோ நம்மளுக்கு ராங் நம்பர் சீரிஸ் முடிக்கிறப்ப என்ன ஆகும்னா 13.5 நிமிஷம் இருக்கும். 13.5 நிமிஷம்ன்றது ஹியூஜ் டைம். இப்போ உங்க கையில என்ன இருக்கும்னா அப்ளிகேஷன்ஸ் இருக்கும், கேஸ்லெட் இருந்துச்சுன்னா கேஸ்லெட் இருக்கும். தைரியமா நான் ரிஸ்க் எடுப்பேன். கேஸ்லெட் ஈஸிங்க. நம்ம இதுவரை 2 கேஸ்லெட் கிளாஸ்லயே பார்த்துருக்கோம். கேஸ்லெட் எப்படின்னு உங்களுக்கு தெரியும். அதுலயும் கிளர்க் லெவல் கேஸ்லெட்லாம் ரொம்ப சப்பையா தான் இருக்கும். ஓகேவா? ஸோ கேஸ்லெட் என்ன பண்ணணும்னா எடுத்து டேட்டாவை எழுதிடணும். யோசிக்காம இந்த 3.5 நிமிஷத்தை எஃபர்ட் போட்டுறணுங்க. இந்த 3.5 நிமிஷத்தை, இந்த 13.5 3.5 நிமிஷத்தை கேஸ்லெட்டுக்குன்னு போட்டுக்கோங்க. கேஸ்லெட்டுக்குன்னு போட்டுருங்க, யோசிக்காதீங்க. இந்த 3.5 நிமிஷத்துல பாக்ஸ் வந்துருச்சுன்னா நீங்க சப்கொஸ்டினை ஒரு 2.5 நிமிஷத்துல பண்ணிடலாம். இல்ல 3.5 நிமிஷத்துல பாக்ஸ் வரலைன்னா ஸ்கிப் பண்ணிட்டு மிச்சம் 10 நிமிஷத்துல அப்ளிகேஷன் பண்ணிக்கலாம். புரியுதா? 3.5 நிமிஷத்துல கேஸ்லெட்டுக்கு பாக்ஸோ வெண்டேகிராமோ கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா மிச்சம் 2 நிமிஷத்துல சப்கொஸ்டின் பண்ணிடலாம். இல்லைன்னா அந்த 3.5 நிமிஷம் போச்சுன்னா போட்டோம், என்ன கவலை நம்மளுக்கு, போய் தொலைதுன்னு விட்டு மிச்ச 10 நிமிஷத்துல அப்ளிகேஷன் போட்டுடலாம். ஓகேவா? ஸோ மிச்சம் 10 நிமிஷத்துல அப்ளிகேஷன் போட்டோம்னா தாராளமா 10 நிமிஷத்துக்கு எத்தனை மெயின்ஸ் லெவல் அப்ளிகேஷன் போடலாம்? கிளர்க் மெயின்ஸ் தான் 6 to 7 போடலாம். 6 to 7 போடலாம். ஓகேவா? கஷ்டமா இருந்தா 5 போடலாங்க. 5 அப்ளிகேஷன் போடலாம். இது கேஸ்லெட் போடாதவனுக்கு. கேஸ்லெட் போட்டோன்னு வச்சுக்கோங்களேன், மிச்சம் 7 நிமிஷத்துல 4 அப்ளிகேஷன் போடலாம். சாலிடா 4 அப்ளிகேஷன் போடலாம் 7 நிமிஷத்துல. இப்போ அட்டெம்ப்ட் காட்டுறேன் பாருங்களேன். கேஸ்லெட் போட்டவனுக்கும் போடாதவனுக்கும் டிஃபரன்ஸ் பாருங்களேன். ஃபர்ஸ்ட் சிம்பிளிபிகேஷன் 2 பேரும் 3 போட்டிருப்பீங்க. ஓகேவா? டிஐ 2 பேரும் 15 போட்டீங்கன்னே வச்சுக்குவோம். கேஸ்லெட்லாம் டிஃபரன்ஸை மெயின்டைன் பண்ணும். அடுத்து ராங் நம்பர் சீரிஸ் 2 பேரும் 1 தான் போட்டிருக்கீங்கன்னு வச்சுக்குவோம். இப்போ கேஸ்லெட் போடாதவன் 7 போட்டிருப்பானா, கேஸ்லெட் போட்டவன் 5 + 4 9 போட்டிருப்பானா. டிஃபரன்ஸ் எங்க வருது? 18 19 26 போட முடியும். இவனோட டிஃபரன்ஸ் என்னன்னா 9 10 10 25 28 போட முடியும். 28 போட முடியும். ஸோ ப்ராப்பரா பண்ணோம்னாலே நம்மளால 28 போட முடியுங்க கேஸ்லெட்டோட சேர்த்து. டிஐ சொதப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அவனே 5 குறைஞ்சிரும். அப்ப என்ன பண்ணும்? அப்ளிகேஷன்ல வந்து அதை ஏத்திடணும். இதுல இன்னொன்னு சொல்ல மறந்துட்டேன் பாருங்க. இங்க அப்ளிகேஷனுக்கு முன்னாடி இன்னொருத்தன் இருப்பேன். நம்மளுக்கு ப்ராப்பர் அப்ளிகேஷன் சம்ஸ் இருக்குல்ல, ப்ராப்பர் அப்ளிகேஷன் சம் போறதுக்கு முன்னாடி ஒரு 2 பேர் இருக்காங்க நம்மளுக்குன்னு. ஒருத்தன் டேட்டா சஃபிஷியன்சி, இன்னொருத்தன் குவான்டிட்டி பேஸ்டு Q1 Q2. இதுல யார் எடுக்கணும்னா டேட்டா சஃபிஷியன்சியை கண்ணால போடுறது எப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் மெயின்ஸ் கிளாஸ்ல.
டேட்டா சஃபிஷியன்சியை கண்ணால போடலாம். கண்ணால போடலனாலும் அந்த இதுல இருக்கிற டேட்டாவை மட்டும் எடுத்து எழுதிட்டு சால்வ் பண்ணாம போட முடியுங்க. சாலிடா 3 டேட்டா சஃபிஷியன்சி போடலாம். எக்ஸாம்ல எத்தனை இருக்கோ 5 இருந்தா தாராளமா 4 போடுற மாதிரி தான் இருக்கும், ஈஸியா போடுற மாதிரி. ஸோ டேட்டா சஃபிஷியன்சி போடணும். அதுக்கப்புறம் குவான்டிட்டி பேஸ் என்ன பண்ணுவான் தெரியுமா? Q1க்கு ஒரு ப்ரிலிம்ஸ் கொஸ்டின், Q2க்கு ஒரு ப்ரிலிம்ஸ் கொஸ்டினை வச்சிருப்பான். 2 ப்ரிலிம்ஸ் கொஸ்டினை ஒரு நிமிஷத்துல நம்ம போட மாட்டோமா? அப்போ ஒரு மெயின்ஸ் கொஸ்டின் ஒரு நிமிஷத்துல போட்டோம்னா பரவாயில்ல தானே, சந்தோஷம் தானே. இதை ஏத்தலாம் தாராளமா. நீங்க அப்ளிகேஷன்ல போய் 6-7 பண்ற இடத்துல, அப்ளிகேஷன்ல 10 நிமிஷத்துல 6-7 பண்ற இடத்துல ஒரு 5 நிமிஷம் எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், டேட்டா சஃபிஷியன்சி 3ம் குவான்டிட்டி பேஸ் 2ம் போட்டு ஒரு 5 மார்க் எடுத்துடலாம். மிச்சம் 5 நிமிஷத்துல நீங்க 3 to 4 போடலாம். மிச்சம் 5 நிமிஷத்துல 3 அப்ளிகேஷன் போடுறோன்னே வச்சுக்குவோம். இப்போ டிஃபரன்ஸ் பாருங்க, 7 மார்க் எங்க, 8 மார்க் எங்க? 1 மார்க் டிஃபரன்ஸ்னாலும் 1 மார்க் தாங்க, ஒர்த்துங்க அது. ஸோ மறுபடியும் உங்களுக்கு அப்ரோச் சொல்றேன், நாளையில இருந்து மார்க் டெஸ்ட்ல ட்ரை பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் நான் பண்ண அப்ரோச் சிம்பிளிஃபிகேஷன், அடுத்து அப்ராக்சிமேஷன், அடுத்து மிஸ்ஸிங் நம்பர், அடுத்து குவாட்ராட்டிக். இது எல்லாம் எந்த ஆர்டர்ல வந்தாலும் வரிசையா பண்ணிட்டு வந்துடணும். இது முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு ECDA, 2 மாடரேட் DA, ஒரு ஹார்ட் DA ஆப்ஷனல். என்னது ஆப்ஷனல்? ஒரு ஹார்ட் DA ஆப்ஷனல். ஓகேவா? ஓகே ஓகே ஓகே. இதை முடிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும்? ராங் நம்பரை முடிச்சுட்டு அப்படியே எங்க போகணும்? டேட்டா சஃபிஷியன்சி முடிச்சதும் குவான்டிட்டி பேஸ்டு முடிச்சுட்டு அப்ளிகேஷனை சூஸ் பண்ணி கரெக்டா போடணும். தெரிஞ்ச டாபிக்னு போடாதீங்க, ஈஸியான சம் எதுவோ அதை எடுத்து போடுங்க. ஓகேவா? கிளியரா? எவ்வளவு பேசுறேடா? போன வருஷம் SBI கிளர்க்ல ஆப்டிடியூட் எவ்வளவு போட்டேனா, நம்ம ப்ராப்பரா பிளான் பண்ணி போட்டப்ப எவ்வளவு இருந்துச்சு? 28, 26. என்னால வெறும் 31 தான் போட முடிஞ்சுச்சு. இது நல்ல அட்டம்ப்ட், ஆனா இதை விடையும் நல்ல அட்டம்ப்ட் ஏத்தலாம். எப்படின்னா, இது எல்லாத்தையும் ப்ராப்பரா எங்கேயும் ஸ்ட்ரக் ஆகாம போட்டான். எனக்கு நல்ல வேலை லாஸ்ட் இயர் ஸ்ட்ரக் ஆகல, தப்பிச்சிட்டேன். சரியா? 31 நல்ல அட்டம்ப்ட்டுங்க. ஆனா 28+ போட்டுருங்க. எப்படியாவது 26+ போட்டீங்கன்னா நீங்க கிளியர் பண்றதுக்கு டிஃபரன்ஸ் காட்டலாம் ஆப்டிடியூட வச்சு. இது எங்க ஒரு டிஃபரன்ஸ் காட்ட முடியும்னா சொல்றேன். இதுக்கப்புறம் இந்த 30 நாள் என்ன படிக்கணும்? இந்த 30 நாள் என்ன படிக்கணும்னா, டெய்லி 5 மெயின்ஸ் லெவல்ல சிம்பிளிஃபிகேஷன் ஒரு நாள் போட்டீங்கன்னா மறுநாள் அப்ராக்சிமேஷன் போடணும். சரியா? அதே மாதிரி 5 மெயின்ஸ் லெவல்ல சிம்பிளிஃபிகேஷன் போடுற அன்னைக்கு ராங் நம்பர் போடுங்க, அப்ராக்சிமேஷன் போடுற அன்னைக்கு மிஸ்ஸிங் நம்பர் போடுங்க. சரியா? 5 மெயின்ஸ் லெவல் குவாட்ராட்டிக் போடுங்க. இந்த 3 சேர்த்து பண்றதுக்கு நம்மளுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? வெறும் 15 நிமிஷம். ஒரு நாள் 15 நிமிஷம் ஒதுக்க முடியாதா நம்மளால? நம்மளோட 4 மார்க் 5 மார்க்குக்காக தாராளமா ஒதுக்கலாம். அடுத்து டெஸ்ட் சேர்க்காம இதெல்லாம் சொல்றேன். டெஸ்ட்ல நான் 5 சிம்பிளிஃபிகேஷன் போட்டேன்லாம் கணக்கு சொல்லக்கூடாது, வெளுத்து போடுவேன். 4 DA மாடரேட் லெவல் DA, எதுவுமே ஈஸி லெவலும் போடக்கூடாது, ஹார்ட் லெவலும் போடணும்னு அவசியம் இல்லை. மாடரேட் லெவல் DA 4 DA. ஓகேவா? 4 DA மெயின்ஸ் லெவல் DA 4 DA போடணும் டெய்லி. ஓகேவா? அதுக்கப்புறம் ஒரு 1 hour. இந்த 4 DAக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? 1 hour ஆகும். சாலிடா 1 hour ஆகும் நீங்க ப்ராப்பரா போட்டீங்கன்னா. அதுக்கப்புறம் ஒரு 1 hour அப்ளிகேஷன். மிக்ஸ்டா எங்கேயாவது வீடியோ போடுவாங்க, நம்ம இனிமேல் தான் போட ஆரம்பிப்போம். இதுவரைக்கும் நிறைய ஹிந்தி சேனல்ல போடுறாங்க அப்ளிகேஷன் மிக்ஸ்டான வீடியோஸ் நிறைய இருக்கு. அந்த மாதிரி வீடியோ, அப்ளிகேஷன் மிக்ஸ்டு வீடியோ மெயின்ஸ் லெவலுக்கானது பாருங்க. சரியா? சோ இது வரைக்கும் எவ்வளவு நேரம்னா நம்ம படிச்சிருக்கோம்? 2.25 மணி நேரம். 2.25 மணி நேரம் போக 2.25 மணி நேரம் போக நீங்க என்ன பண்ணணும்னா, 2.25 மணி நேரம் படிச்சா போதுமா? போதாது. என்ன கேட்டா போதாது. என்ன பண்ணணும் எக்ஸ்ட்ராவான்னு சொல்றேன்.
எக்ஸ்ட்ராவா நீங்க இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா, கிளர்க் மெயின்ஸ் அப்ப, பிஓ மெயின்ஸ் அப்ப எதுனாலும் சரி, மெயின்ஸ்னு வந்துட்டா மார்க் டெஸ்ட் போடுவீங்களா, ஃபுல் மார்க் போடுங்க. தயவு செஞ்சு சொல்றேன். இந்த செக்ஷனல் மார்க் போட்டு உருப்படாம போகாதீங்க. ஃபுல் மார்க் போடுங்க தயவு செஞ்சு. ஃபுல் மார்க் போட்டாதான் உங்களுக்கு ஒரு செக்ஷன், இப்ப எக்ஸாம்பிளுக்கு ஆப்டிடியூடுக்கு முன்னாடி சிஏஓ இங்கிலீஷோ இருக்குன்னா, அந்த இங்கிலீஷ் செக்ஷன்ல ஒரு வெக்ஸ் ஆகும், இல்ல சிஏ செக்ஷன்ல ஒரு வெக்ஸ் ஆகும். இந்த வெக்ஸ் ஆனதுக்கு அப்புறம் வந்து ஆப்டிடியூட் எப்படி போடுறோம்டா மேட்ரு. நீ நல்லா ஃப்ரெஷ்ஷா உட்காந்து ஆப்டிடியூட் போட்டேன்னா அது எந்த பிரச்சனையும் இல்லை. ஓகேவா? ஃபுல் மார்க் போடுங்க. இந்த வருஷம் கிளியர் ஆக போறோன்ற நம்பிக்கை இருக்கிற எல்லாருமே என்ன பண்ணணும்னா ஃபுல் மார்க் போடணும். எப்படி பண்ணணும்னா 2 நாளைக்கு 1, 2 நாள் இருக்குன்னா ஒரு நாள் மார்க் போடணும், ஒரு நாள் மார்க் போடணும், ஒரு நாள் அனலைஸ் பண்ணணும். அவ்வளவுதான். டெஸ்ட்ன்றது இது மட்டும்தான் நீங்க பண்ணணும். மெயின்ஸ் படிக்கிறப்ப வேற எதுவுமே டெஸ்ட் பண்ணணும்னு அவசியமே இல்லைங்க. செக்ஷனல் போடுறீங்களா போட்டுக்கோங்க, உங்களுக்கு டைம் இருக்குன்னா தாராளமா போடுங்க செக்ஷனல். ஆனா டைம் இல்லைன்னா கண்டிப்பா ஒரு ஃபுல் மார்க் போட்டுருங்க. ஃபுல் மார்க் போட்டாதான் உங்களுக்கு என்ன தெரியும்னா அந்த 3 மணி நேரம் உட்கார்ற கஷ்டம் என்னன்னு தெரியும். இல்லைன்னா இங்க நோகாம செக்ஷனலா போட்டுருவீங்க. வாழ்க்கை ஃபுல்லா செக்ஷனலை போட்டு டைரக்டா எக்ஸாம் எழுதுறவன்லாம் நான் பார்த்திருக்கேன். பெரிய தப்பு அதான். ஓகேவா? ஃபுல் மார்க் போடுங்க, யோசிக்காதீங்க. 3 மணி நேரம் போகுது, எப்படியோ நம்ம வேஸ்ட் ஆக போறோம்னு தெரியுது. ஒரு மணி நேரத்தை 3 மணி நேரம் உட்காருங்க, உட்கார்ந்து ஃபுல் மார்க் டெஸ்ட் போடுங்க. சரியா? போட்டு அதுல எப்படி அப்ரோச் பண்ண முடியுது, அந்த வெக்ஸோட அப்ரோச் பண்றோம் பாத்தீங்களா, அதான் மேட்ரு. இன்னொன்னு முக்கியமான விஷயம், மார்க் டெஸ்ட பாதியில பாஸ் பண்ணி வைக்கிறது, ஸ்டாப் பண்ணிட்டு போறது, அந்த தப்பு பண்றதுன்னா மார்க் டெஸ்ட் போடாத வேஸ்ட். ஓகேவா? சரி, மெயின்ஸ் வர வரைக்கும் எப்படின்னா 2 நாளைக்கு ஒருக்கா ஒரு மார்க் டெஸ்ட், மறுநாள் அனாலிசிஸ், மறுநாள் மார்க் டெஸ்ட், மறுநாள் அனாலிசிஸ். நீ செக்ஷனல் போடுறேன்னா இந்த அனாலிசிஸ் பண்ற அன்னைக்கு செக்ஷனல் டெஸ்ட் போட்டுக்கோ. செக்ஷனல் டெஸ்ட் போடுறேன்னா அனாலிசிஸ் பண்ற அன்னைக்கு செக்ஷனல் டெஸ்ட் போட்டுக்கோ. அப்ப 30 நாள் இருக்குன்னா மொத்தம் நீ 15 டெஸ்ட் தான் போட்டிருப்ப. 30 நாள்ல 15 டெஸ்ட், 15 வாட்டி நீ ட்ரை பண்ணியிருப்ப. 15 வாட்டி இந்த அப்ரோச்சை ட்ரை பண்ணியிருப்ப. அப்போ இந்த 15 அப்ரோச்ல உனக்கு தெரிஞ்சிடும் எதுல ஸ்ட்ராங்கா இருக்கும், எதுல வீக்கா இருக்கும்னு. இந்த அப்ளிகேஷன் மிக்ஸ்டு பார்க்க சொன்னேன் பாத்தீங்களா, இந்த அப்ளிகேஷன் மிக்ஸ்டு பார்க்க சொன்னேன் பாத்தீங்களா, 1 hour. ஒரு நாள் அப்ளிகேஷன் மிக்ஸ்டு பாக்குறீங்கன்னா மறுநாள் டேட்டா சஃபிஷியன்சி பாருங்க, மறுநாள் குவான்டிட்டி பேஸ்டு பாருங்க, மறுநாள் மறுபடியும் அப்ளிகேஷன் மிக்ஸ்டு பாருங்க. ஓகேவா? அப்போ நீங்க 10 டேட்டா சஃபிஷியன்சி வீடியோ, 10 குவான்டிட்டி பேஸ்டு வீடியோ, 10 அப்ளிகேஷன் வீடியோ முடிஞ்சு போச்சு. டெஸ்ட் சேர்க்காம 4 டிஐ போடுங்க. டெஸ்ட் சேர்க்காம 4 டிஐ போட்டாதான் மார்க் ஏறும். சீரியஸா சொல்றேன், அட்டெம்ப்ட் 30 தாண்டும். நம்ம நினைச்சா ஏத்தலாம். ஓகேவா? அப்படியே எனக்கு தெரிஞ்ச கொஞ்சம் எனக்கு தெரிஞ்ச ரீசனிங்கான டிப்ஸ், ரொம்பலாம் சொல்ல போறதில்ல, நீ என்ன படிக்கணும்னு சொல்ல போறதில்ல. ரீசனிங் ஆல்ரெடி படிச்சிருந்தீங்கன்னா எக்ஸாம்ல நான் அனலைஸ் பண்ண வரைக்கும் சொல்றேன். 23 கொஸ்டின், இந்த சிலாகிசம், இன்இக்வாலிட்டி, ஆல்பா நியூமரிக்கு, டைரக்ஷனு, பிளட் ரிலேஷனு, அதாவது அதர் தென் கிரிட்டிக்கல் ரீசனிங் விட்டுருங்க, இன்புட் அவுட்புட் விட்டுருங்க, கோடிங் டிகோடிங் விட்டுருங்க. இல்ல கோடிங் டிகோடிங் இங்க சேர்த்துக்கலாம். கோடிங் டிகோடிங், பசில் சிட்டி, இந்த 4 டாபிக்கை விட்டுட்டு நான் லாஸ்ட் இயர் எக்ஸாம் எழுதுற வரைக்கும் ஃபீல் பண்ணது 23 கொஸ்டின் இந்த டாபிக்ஸ்ல மட்டும் வரும். அதாவது மிச்சம் இருக்கிற மிஸ்சலேனியஸ் டாபிக்ஸ்ல மட்டும் 23 கொஸ்டின் சாலிடா வருங்க. இந்த 23 கொஸ்டினை நீங்க அட்டன் பண்ணாலே உங்களுக்கு சாலிடா 23 மார்க் வந்துடும். ரீசனிங்ல 23ன்றது ரொம்ப நல்ல மார்க். இந்த 23 ஃபர்ஸ்ட் அட்டன் பண்ண ட்ரை பண்ணுங்க. இந்த 23க்கான டாபிக்கை நீங்க படிக்கலன்னா இன்னும் ரீசனிங் முழுசா படிக்கலன்னு அர்த்தம். சோ ரீசனிங்ல இந்த 23 கொஸ்டினை டார்கெட் பண்ணுங்க ஃபர்ஸ்ட். இது முடிச்சுட்டு மிச்சம் 4 நிமிஷம் 5 நிமிஷம் இருக்குன்னா அந்த நேரம் போய் தயவு செஞ்சு இன்புட் அவுட்புட்டோ பசில் சீட்டிங்கோ தூக்காதீங்க. பசில் சீட்டிங் எனக்கு தெரிஞ்சு பிஓ மெயின்ஸ்லாம் போட்டவே நான் யாரையுமே பார்த்ததில்ல. ஏதோ 1-2 போடலாம், நானே போட்டிருக்கேன். பட் அதுக்கு மேல நிறையலாம் எல்லா பசில் சீட்டிங்கும் போட்டு பாஸ் ஆனவங்களாம் நான் பார்த்தது கிடையாது. ஓகேவா? இந்த மிச்சம் 4 நிமிஷம் 5 நிமிஷம் மிச்சம் இருக்கு, இந்த 23 போட்டு போகனா கிரிட்டிக்கல் ரீசனிங்கா போடுங்க. உண்மையா ஒர்த்தா இருக்கும். இப்படி பண்ணீங்கன்னா உங்களுக்கு தாராளமா ரீசனிங்ல 25-26 அட்டெம்ப்ட் வந்துடும். ஓகேவா?
ஸோ இந்த ரெண்டு சேர்த்தே நீங்க ஒரு 50-60 அட்டம் வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு கட் ஆஃப் லாஸ்ட் 3 இயர்ஸோட கட் ஆஃப் சொல்றேன். 2022ல எஸ்பி நடந்திருக்கும்ல, அந்த வருஷம் நான் எழுதல. 2022வா? இல்ல 2021க்கும் 22க்கும் நடுவுல ஒண்ணு வந்திருக்கும்ல, அந்த வருஷம் நான் எழுதல. 21ல மே மாசம் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஜூன்ல, சாரி 21 ஜூன்ல அப்ளிகேஷன் விட்டான். அந்த வருஷம் கட் ஆஃப் 96 பாயிண்ட் சம்திங் நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி வருஷம் வரைக்கும் 96 பாயிண்ட் சம்திங் தான் இருந்திருக்கு. அடுத்து 22ல வைக்கவே இல்லை. 23 ஜனவரியில நடந்துச்சு, பொங்கல் அன்னைக்கு நடந்துச்சு. இதான் நான் எழுதின ஃபர்ஸ்ட் கிளர்க் மெயின்ஸ். ஃபர்ஸ்ட் கிளர்க் மெயின்ஸா இல்ல அதுக்கு முன்னாடி ஐபிஎஸ் கிளர்க்கு இல்ல எழுதல. இதான் நான் எழுதின ஃபர்ஸ்ட் கிளர்க் மெயின்ஸ். இந்த வருஷம் கட் ஆஃப் என்ன இருந்துச்சுன்னா 76 தான் இருந்துச்சு. எல்லாரும் 96 எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க. ஏன்னா அதுக்கு முன்னாடி எல்லா வருஷமும் 95 94 அப்புறம் இருந்துச்சுன்னு சொல்றாங்க. நான் அதுக்கு முன்னாடி எழுதுனதில்ல, அனலைஸ் பண்ணதில்லை. ஸோ இந்த வருஷம் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட கம்மியா வந்துச்சு. இந்த வருஷம் வேகன்சி எவ்வளோனா 370 சம்திங் இருந்துச்சு. ஓகேவா, கிளியர் பண்ணல. 2024ல என்னாச்சுன்னா பிப்ரவரி 25 எக்ஸாம் வந்துச்சு. கட் ஆஃப் எவ்வளோனா 80.5. ஆனா வேகன்சி எவ்வளோனா 170 சம்திங், 171 72 இருந்துச்சு. ஓவரால் வேகன்சி சொல்றேன். இந்த வருஷம் உங்களுக்கு 370 வேகன்சி இருக்கு. 370 வேகன்சி இருக்கு. ஸோ கட் ஆஃப் 76 தான் இருக்கும். நான் 80 கொஸ்டின் கரெக்டா போட்டா போதும்னு நினைச்சு படிக்காத தயவு செஞ்சு. இது பெரிய தப்புங்க. போன வருஷம் எவ்வளவு வேகன்சி அதுக்கேற்ற மாதிரி தான் கட் ஆஃப் இருக்கும்னு நினைக்கவே கூடாது. அன்னைக்கு எக்ஸாம் எப்படி இருக்கு அதை பொறுத்துதான் கட் ஆஃப் அமையும். தயவு செஞ்சு இதை நினைங்க. நீங்க இவ்வளவுதான் அட்டெம்ப்ட் போடணும், இந்த அட்டெம்ப்ட் நல்ல அட்டெம்ப்ட் நினைச்சு எக்ஸாம்குள்ள போகாதீங்க. இவ்வளவுதான் நல்ல அட்டெம்ப்ட், இத போட்டா போதும்னு நினைச்சு மார்க் டெஸ்டும் போடாதீங்க, எக்ஸாம்குள்ளேயும் போகாதீங்க. அந்த டெஸ்ட் எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி சால்வ் பண்ணுங்க. சரியா? புரிஞ்சா என்ன பண்ணணும்னு? சரி, முடிச்சுக்கலாமா? இனிமேல் எல்லா வீடியோவும் எல்லா எக்ஸாமுக்குமே 30 நாள் முன்னாடியே உங்களுக்கு எப்படி அப்ரோச் பண்ணணும்னு சொல்லி கொடுத்துருவேன். 30 நாள் என்ன பண்ணணுன்ற ஐடியா கொடுத்துருவேன். நீங்க பண்ணி அதை சக்சஸ் ஆகும் நம்புறேன். நான் பண்ணதான் உங்களுக்கும் சொல்றேன். ஸோ நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? லாஸ்ட் மினிட் டிப்ஸ் இனிமேல் எல்லாருக்கும் 30 நாள் முன்னாடியே வந்துடும். அதே மாதிரி வர ஆர்ஆர்பில இருந்து நானும் எக்ஸாம் எழுத வருவேன் உங்க கூட. எதுக்குன்னா ஆப்டிடியூட்ல கொஸ்டின் எப்படி இருக்குன்னு பார்த்தாதான் நம்ம அதுக்கேற்ற மாதிரி கொண்டு வர முடியும். ஸோ வர ஆர்ஆர்பில இருந்து நானும் எக்ஸாம் அப்ளை பண்ணுவேன், வந்து எழுதுவேன். அவனை அட்டெம்ப்ட் மட்டும் கம்மியாகட்டும், பொழந்துருவேன். சரியா? எக்ஸாமோட அப்ரோச்சஸ் 30 நாள் முன்னாடியே வந்துடும். இது உங்களோட லாஸ்ட் மினிட் டிப்ஸ்ன்னு நினைச்சிட்டு இதை பாருங்க. இதுல சொல்ற அப்ரோச்ச மார்க் டெஸ்ட்ல யூஸ் பண்ணி பாருங்க, யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேவா? அதே மாதிரி இந்த 30 நாள் இதுல எப்படி படிக்க சொன்னா அதை யூஸ் பண்ணி பாருங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேவா? ஓகே மக்களை, முடிச்சுக்கலாம். டாடா, பாய் பாய்.